என்னுடைய மாஸ் வந்து பூமியில், சந்திரமண்டலத்தில், ஜூபிட்டரில் எல்லா இடத்துலையும் 85 kg தான். ஆனால் என்னுடைய வெயிட் மாறும். அந்த வெயிட்டை எப்படி கால்குலேட் பண்ணுறது, இதான் பசில். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிட்டி பற்றி பேச போகிறோம். வணக்கம். இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிட்டியை பற்றி நீங்கள் பல பேர் வந்து ஒரு கதை கேட்டிருப்பீங்க. அந்த கதை ஆப்பிள் கதை. சார், நம்ம கதையோடு ஆரம்பிக்கலாமா? கதையோடு ஆரம்பிக்கலாம். எப்போவுமே கதையோடு ஆரம்பிக்கணும். ஓகே. கிட்டத்தட்ட 1665 லண்டனில் வந்து அந்த பெரிய கிரேட் பிளேக் அப்படின்னு வந்தது. அது வந்து நம்ம ஊர் கோவிட் அதே மாதிரி தான். ஆனால் பல மடங்கு அதோட டெரிபிள். எப்படின்னா அங்கே வந்து எக்கச்சக்கமாக மனுஷா வந்து இறந்துருந்தாங்க. அப்போ எல்லாரும் வந்து லண்டனை விட்டு அவங்க கிராமத்துக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க. அப்போது நியூட்டன் வந்து கேம்பிரிட்ஜ், யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் இருந்தார். ஸோ கேம்பிரிட்ஜ் மூடப்பட்டது. நியூட்டன் வந்து அவருடைய சொந்த கிராமம் வந்து வுல்ஸ்தோர்ப்னு பேர். அங்கே அவர் போயிட்டார். அங்கே வந்து 15 மாதம் அந்த பிளேக் போகிற வரைக்கும் இருந்தார். அந்த 15 மாதம் வந்து அவருக்கு வந்து உட்காந்து சிந்தனையில் அவர் முழுகியிருந்தார். அந்த டைமை வந்து இப்போ கூட நாங்கள் வந்து ஆனஸ் மிராபிலிஸ்ன்னு சொல்லுவோம். ஆனஸ் மிராபிலிஸ்னால் மிராக்குலஸ் இயர், அதிசயமான வருடம். ஏன்னா அந்த டைமில் அவருக்கு வந்து நிறைய ஐடியாஸ், கிராவிட்டி பற்றி, லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் பற்றி, அதெல்லாம் வந்து அவருக்கு தோணியிருக்கு. இப்போது நீங்கள் சொன்ன கதை என்ன? ஆப்பிள் தலையில் விழுந்த கதை. ஆப்பிள் வந்து அவர் தலையில் விழலை. ஆப்பிளை பற்றி அவர் வந்து வயசான காலத்தில் கூட பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு நாள் வந்து அவங்க வில்லேஜில் வந்து தோட்டத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ ஒரு ஆப்பிள் விழுந்து பார்த்துருக்காரு. அவர் தலையில் வந்து விழலை, ஓகே, கீழே விழுந்து பார்த்துருக்காரு. அப்போ அவர் வந்து இந்த மாதிரி கேள்விகள் அவருக்கு வந்து உருவாச்சு. ஒன்று வந்து, ஏன் இந்த சைடில் விழலை, ஏன் அந்த சைடாக போய் விழலை, ஏன் மேல் பக்கத்துக்கு விழலை, ஏன் நேராக கீழே விழுந்தது, இதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தார். அப்போ தான் அவருக்கு வந்து ஒரு பிரமாதமான ஐடியா தோணிச்சு. இது வந்து எர்த், அதை இழுக்கிற ஃபோர்ஸ், அதுக்கு வந்து கிராவிட்டின்னு பேர் வச்சுருக்காரு. அதே ஃபோர்ஸ் தான் வந்து சந்திரனை கூட பூமி வந்து இழுக்கிறது. இந்த ஐடியா அவருக்கு தோணிருக்கு. சார், இந்த ஆனஸ் மிராபிலிஸ், இந்த அதிசயமான ஒரு வருடம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம்ல, அதுக்கு ஒரு மெயின் காரணம் என்ன தெரியுமா? அந்த 1.5 வருஷம் நியூட்டன் வாஸ் நாட் ஆஸ்ட் டு டீச் ஆன்லைன். நாங்கள்லாம் 2 வருஷம் வீட்டில் குழந்தைங்களை வச்சு அந்த 2 வருஷம் அவங்கள எல்லாரையும் படுத்தி எடுத்து 45 நிமிஷம் ஜூம் கால், கூகுள் மீட்லாம் போட்டு படுத்தி எடுத்தாச்சு. அதனால் ஒருவேளை நம்ம எல்லாரும் கோவிட் டைமில் கூட எல்லாருக்கும் பேசாமல் லீவ் விட்டுருக்கலாம் இல்லையா? அதான் நல்லா இருந்திருக்கும். கரெக்ட். நிறைய யாருக்கு தெரியும், நிறைய ஐடியாஸ் வந்திருக்கலாம், நிறைய புரிஞ்சிருக்கலாம் கூட பசங்களுக்கு. சரி, எனிவே நீங்கள் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப அதிசயமாக எனக்கு பட்டது. நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இல்லை. ஆனால் இங்கே வந்து நான் என்னை பற்றி சொல்லிக்கணும். எனக்கு வந்து நான் வந்து ஒரு ஆன்லைன் டீச்சர். அதனால் வந்து எனக்கு வந்து ஆன்லைன் டீச்சிங்னால் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் வந்து எனக்கு வந்து ஆன்லைன் டீச்சிங் வந்து பண்ண பல வருஷங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதை விடுங்க. ஸோ அதனால் வந்து ஆன்லைன் டீச்சிங் வந்து பேட்னு நினைக்காதீங்க. நியூட்டன் வந்து ஒரு லா உருவாக்கினார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸ்கூலில் கற்றுருப்பீங்களே சார். நான் எனக்கு ஃபார்முலா தான் சார் ஞாபகம். அந்த ஃபார்முலா தான். அதனால் ஃபார்முலா வச்சு எழுதிட்டு ஏதோ கால்குலேஷன்லாம் பண்ணி மார்க்கெலாம் வாங்கிட்டு வந்துடுவோம். பட் அதுக்கு காரணம் அர்த்தம்லாம் தெரில. சொல்லுங்கள். பட் ஃபார்முலா வந்து F = G × M1 × M2/r². வெரி குட். நல்லா ஞாபகம் வச்சுருக்கீங்க. வெரி குட். மனப்பாடம் மனப்பாடம் பண்ணிருக்கீங்க. ஓகே. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம கொஞ்சம் ஜாகிரதையாக வந்து பிரித்து பார்த்துக்கலாம். ஓகே. G M1 M2/r², ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி. இப்போ 2 பொருள் இருக்குது. அது ரெண்டுத்துக்கும் இடையில வந்து ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி இருக்குது. உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து என்னுடைய வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிறேன். ஒரு எடுத்துக்கலாமே, அந்த புக் எடுத்துக்கலாம். ஓகே. அட்லீஸ்ட் இந்த புக்குக்கு ஒரு யூஸ் ஆச்சு. ஓகே. படிக்காட்டாலும் ஹிஸ்ட்ரி ஆஃப் மெக்கானிக்ஸ் நல்ல புக்கு. ஓகே. எனிவே, ஸோ இது ரெண்டுத்துக்கும் இடையில வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்கா? இருக்குது. நியூட்டன் பிரகாரம் எல்லா 2 பொருளுக்கும் நடுவில் வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸஸ் இருக்குது. ஸோ இந்த டேபிளில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் இன்னொரு பொருளும் இழுக்கிறது. ஆனால் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ரொம்ப 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 வீக் ஃபோர்ஸ். ஸோ இந்த கிராவிட்டி இவ்வளோ வீக்காக இருக்கிறதுனால தான் இந்த புக்கும் இந்த பாட்டிலும் முட்டிண்டு முதல்ல கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் இருக்குது. அந்த ஃப்ரிக்ஷன் வந்து அதை தடுக்கிறது. ஓகே. அந்த ஃப்ரிக்ஷனை எடுத்துட்டா கூட ரொம்ப சின்ன ஆக்சலரேஷன் தான் போகும்.
ஏன்னா கிராவிட்டி வந்து ரொம்ப வீக். ஸோ இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து இப்போ 2 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, A and B. நியூட்டன் வந்து ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காரு, அதை பார்ப்போம். G(m1m2/r²). ஸோ இப்போ வேறு ஃபோர்ஸஸ்லாம் எடுத்துடலாம். அது வந்து விண்வெளியில் இருக்குது, ஸ்பேஸில் இருக்குது. 2 ஆப்ஜெக்ட், 2 ஆஸ்ட்ராய்டு எடுத்துக்கலாம். ஆஸ்ட்ராய்டுனா ஒரு பெரிய பாறாங்கல் மாதிரி. ஓகே, 2 ஆஸ்ட்ராய்டு எடுத்துக்கலாம். ஸ்பேஸில் மொத்தத்துட்டே வந்துட்டே இருக்குது. அது வந்து சோலார் சிஸ்டம்க்கு ரொம்ப தூரத்தில் வெளியில் இருக்குது. அது ரெண்டுத்துக்கும் இடையில ஃபோர்ஸ் இருக்குது, தவிர வேறு ஒரு ஃபோர்ஸும் இல்லைன்னு வச்சுப்போம். இப்போ வந்து ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து ஆஸ்ட்ராய்டு ஏன்னு வச்சுப்போம், இன்னொன்று வந்து பின்னு வச்சுப்போம். ஸோ 2 ஆஸ்ட்ராய்டு வந்து ஸ்பேஸில் முதந்துட்டுருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ ஆஸ்ட்ராய்டு ஏக்கும் ஆஸ்ட்ராய்டு ஏ பி இழுக்கிற ஃபோர்ஸை பற்றி பேசுகிறோமா, ஆஸ்ட்ராய்டு பி ஏ இழுக்கிற ஃபோர்ஸை பற்றி பேசுகிறோமா? ஓகே, வெரி குட். ஸோ இப்போ வந்து ஆஸ்ட்ராய்டு ஏ பி இழுக்குது. ஓகே, அதை டயக்ராமில் காமிக்கிறதுக்கு வந்து ஒரு அம்பு வந்து பி மேலே போடணும். ஏன்னா பி தான் வந்து அந்த ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. ஏ வந்து பி இழுக்குது, பி வந்து ஏ இழுக்குது. இது ரெண்டும் வந்து ஒரு ஆக்ஷன் ரியாக்ஷன் பெயர். அதனால அந்த நியூட்டன்ஸோட 3rd லா பற்றி நம்ம முன்னாடி ஒரு வீடியோவில் இதை பற்றி தான் பேசியிருக்கோம். எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த 2 ஃபோர்ஸஸுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். இப்போ வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ வீக்குன்னு காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து கிரவுண்டு மேலே உட்காந்துருக்கோம், பூமி வந்து நம்ம எல்லாரையும் வந்து இழுக்கிறது. அதனால தான் நம்ம வந்து ஃப்ளோட் ஆகலை. என்டையர் எர்த்தோட மாஸ் பார்த்தீங்கன்னா 6 × 10⁻24 அப்படின்னா 6 ஃபாலோட் பை 24 0. அதை பற்றி நான் நினச்சி கூட பார்க்க முடியாது, அவ்வளோ ஜாஸ்தி நினச்சி கூட பார்க்க முடியாது. அதுக்கு இன்ட்யூஷன் கிடையாது. அத்தனை கிலோகிராம் எர்த்தோடைய மாஸ். எர்த்தில் இருக்க ஒவ்வொரு துகளும் ஒவ்வொரு பார்ட்டிக்கலும் இந்த பாட்டில் அதனோட ஒவ்வொரு துகள் மேலே ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுறது. ஸோ திஸ் என்டையர் எர்த் இந்த பாட்டில் எடுக்கிறது. நான் இதை ஈஸியாக லிஃப்ட் பண்ண முடியுது, அவ்வளோ வீக் கிராவிட்டி. ஆனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிலை ஈஸியாக லிஃப்ட் பண்ண முடியாது. ஆனால் 85 கிலோ என்னுடைய மாஸ், என்னை ஈஸியாக லிஃப்ட் பண்ண முடியாது, ஏன்னா என்னுடைய மாஸ் அதிகம். இப்போ அந்த ஃபார்முலில் பார்த்தீங்கன்னா 2 மாஸ் இருக்குது, G(m1m2). ஒரு மாஸ் வந்து பூமியோட மாஸ். ஸோ M1 M2ல பூமி என்ன இழுக்கிறது, நான் பூமியை இழுக்கிறேன். சரி, M1 வந்து பூமியோட மாஸ்னு வச்சுப்போம். யா. ஸோ அது வந்து 6 ஃபாலோட் பை 24 0 அத்தனை கிலோகிராம்ஸ். வெரி பிக். ஸோ M1 வந்து பெரிய நம்பர். M2 வந்து என்னுடைய மாஸ்னு வச்சுப்போம், 85 கிலோகிராம். சரி, ஆனால் ஏன் இவ்வளோ வீக்காக இருக்குது கிராவிட்டினா அந்த ஃபார்முலாலேயே இருக்குது. இந்த ஜீன்னு ஒரு நம்பர் வருது பாருங்கள், அதுக்கு பேர் வந்து யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். யூனிவர்சல்னா இந்த ஒரே கான்ஸ்டன்ட் நம்ம வந்து எந்த பொருளுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இது வந்து பேப்பரில் செய்யப்பட்டது, இதில் வந்து தண்ணி இருக்குது. இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து பஞ்சாக இருக்கலாம், இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து கோல்டாக இருக்கலாம். எந்த பொருளாக இருந்தாலும் ஒரே ஒரு ஜி தான். இப்போ வந்து நீங்கள் டேபிளில் வந்து கோல்டுக்கு என்ன ஜி, காட்டனுக்கு என்ன ஜி அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவையில்லை. அதனால தான் அதை யூனிவர்சல் என்ற பெயர் வச்சுருக்கோம், யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த கேபிட்டல் ஜி இந்த கான்ஸ்டன்ட் வந்து இந்த கேபிட்டல் ஜி இந்த கான்ஸ்டன்ட் வந்து 6.7 × 10⁻−11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் per kg². அந்த யூனிட்ஸை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அங்கே 10⁻−11 வருது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த 6க்கு முன்னாடி நீங்கள் வந்து 10 டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 10 0 போட்டுட்டா அப்புறம் 6 7 எழுதணும். டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி, டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் டெசிமல் பாயிண்ட் 0 பாயிண்ட் போட்டுட்டு 10 0 போட்டுட்டு 6 7 போட்டிங்கன்னா அவ்வளோ சின்ன கான்ஸ்டன்ட். அதனால தான் கிராவிட்டி அவ்வளோ வீக்காக இருக்குது. ஸோ இந்த நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா ஜி ரொம்ப 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 சின்னது. மாஸ் M1 and M2 இந்த 2 ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்தோம்னா அது ரெண்டுடைய மாஸ் எவ்வளவு சின்னது, அது வந்து மொத்தமே ஃபோர்ஸ் வந்து நெக்லிஜிபிளாக போயிடும். ஆனால் ஒரு மாஸ் M1 எர்த்தோடைய மாஸ் எடுத்துப்போம், அப்போ 6 × 10⁻12 enormously big number. And 85 kilograms, அப்போ வந்து sufficiently large force வருது. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் நம்ம கால்குலேட் பண்ணுறது பூமிக்கும் நமக்கும் நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ். கரெக்ட். பூமி என் மேலே செலுத்துகிற ஃபோர்ஸ் என்ன எடுக்கிறது, அதே சமயத்தில் நான் வந்து பூமியை எடுக்கிறேன். ஆக்ஷன் ரியாக்ஷன். சரி சார், இப்போ 2 பொருள் M1 M2 2 பொருளும் இழுக்கிறது அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிட்டோம். இது உலகத்தில் அனைத்து பொருள்களுக்கும் இது அப்ளிகபிளா? கரெக்ட். இல்லை எல்லா பொருள்களுக்கும் அப்ளிகபிள்.
உதாரணம் வந்து ஒரு ரோட்ல வந்து ஒரு யானை நடந்துட்டு இருக்கு, ஓகே, பக்கத்துல ஒரு எறும்பு இருக்கு, அந்த யானையும் எறும்பும் கூட ஒவ்வொருத்தர் இழுத்துட்டு இருக்குமா? எஸ் எஸ். ஸோ யானையோட மாஸ் M1 M2ன்னு போட்டிருக்காங்க, எறும்போடைய மாஸ் வந்து அதர் Mன்னு போட்டிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து ஃபோர்ஸை கால்குலேட் பண்ண போகிறோம். யானைக்கும் எறும்புக்கும் இப்போ வரலாம். முதல்ல அந்த ஆஸ்ட்ராய்டை முடிச்சுட்டு வந்துடலாம். அந்த 2 ஆஸ்ட்ராய்டு இருக்கு இல்லையா? ஸோ இப்போ வந்து ஆஸ்ட்ராய்டு ஏயோட மாஸ் M1ன்னு எடுத்துப்போம், ஆஸ்ட்ராய்டு பியோட மாஸ் வந்து M2ன்னு எடுத்துப்போம். ஜியும் போட்டாச்சு, 2 மாதம் நம்மளுக்கு தெரியும். கீழே டினாமினேட்டரில் வந்து ஒரு r² இருக்குது. அப்படின்னா ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 ஆப்ஜெக்ட்ஸ். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஏன் சார், இங்கே ஒரு ஆஸ்ட்ராய்டு இருக்குது, இங்கே ஒரு ஆஸ்ட்ராய்டு இருக்குது, ஒரு ரூலரை வச்சு இது ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன டிஸ்டன்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் இல்லையா? ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை வருது. ஓகே, இப்போ வந்து ஆஸ்ட்ராய்டு ஏ ஆஸ்ட்ராய்டு பி இருக்குது, இங்கேருந்து இங்கே ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கேருந்து இங்கே இன்னொரு டிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கேருந்து இங்கே இன்னொரு டிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ 2 பொருளே எடுத்துக்கோங்க நீங்கள். இந்த மாதிரி ஒரு புக்கு, ஒரு வாட்டர் பாட்டில். இப்போ ஹோல்டு புக். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது, அங்கேருந்து இங்கே இன்னொரு டிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கேருந்து இன்னொரு டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா டிஸ்டன்ஸ்க்கு அர்த்தமே இல்லை. ஏன்னா இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் டிஸ்டன்சஸ் இருக்குது. டிஸ்டன்ஸ்ன்றது வந்து நம்ம 2 பாயிண்ட்ஸ்க்கு தான் டிஃபைன் பண்ண முடியும். டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்ட்ஸை டிஃபைன் பண்ணவே முடியாது. சார், இந்த வாட்டர் பாட்டிலுக்கு நம்ம நடுவில் ஒரு பாயிண்ட்டு, இந்த புக்குக்கு நடுவில் ஒரு பாயிண்ட் அப்படின்னு வச்சு இந்த 2 டிஸ்டன்ஸ் நம்ம ஏன் கால்குலேட் பண்ணக்கூடாது? சரி, இந்த புக்குக்கு வந்து நடுவு பாயிண்ட் வந்து நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். வாட்டர் பாட்டிலுக்கு நடுவு பாயிண்ட் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ யானைக்கும் எறும்புக்கும் வரும். யானைக்கு மிட் பாயிண்ட் எங்கே? ஒரு பெரிய யானை, அதை வந்து நான் வந்து ஒரு பெரிய இன்ச் டேப்பால் இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு எவ்வளோ நான் கணக்கு எடுத்துட்டு, மேலேருந்து கீழே எவ்வளோன்னு கணக்கு எடுத்துட்டு நடுவில் ஒரு மீட்டிங் பாயிண்ட்டை சென்டராக வச்சுக்கலாம். இல்லை, ஒரு இந்த மாதிரி ஒரு சிமெட்ரிக்காக இல்லாமல் ஷேப் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு வந்து மிட் பாயிண்ட்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம். சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு வந்து ஸ்கூலில் பல டீச்சர்ஸ் சொல்லி எனக்கு ஒரு வேக் ஞாபகம் இருக்குது. அந்த சென்டர் ஆஃப் மாஸை நம்ம ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? ஓகே, ஸோ இப்போ வந்து நல்ல ஐடியா கொடுத்துருக்கீங்க. இப்போ யானையோட சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு ஒரு பாயிண்ட் கண்டிப்பாக இருக்குது, எறும்புடைய சென்டர் ஆஃப் மாஸ். அதை ஏன் டிஸ்டன்ஸாக யூஸ் பண்ண முடியாது? அதே மாதிரி வந்து 2 ஆஸ்ட்ராய்டு இருக்குது. ஆஸ்ட்ராய்டு ஏயோட சென்டர் ஆஃப் மாஸ் எடுத்துப்போம், ஆஸ்ட்ராய்டு பியோட சென்டர் ஆஃப் மாஸ் எடுத்துப்போம். அந்த டிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி GM1 M2/r² நம்ம கால்குலேட் பண்ணலாம் இல்லையா? பண்ணால் தப்பான ஆன்சர் வரும். ஏன்னா சென்டர் ஆஃப் மாஸ்ன்றது வந்து இந்த கான்செப்ட் வந்து எல்லா கான்டெக்ட்லையும் யூஸ் பண்ண முடியாது. ஒரு சில இடத்துல அது ஒர்க் ஆகும். டீச்சர் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் வேர் த மாஸ் ஆக்ட்ஸ். அது வந்து எல்லா சிச்சுவேஷன்லையும் ஒர்க் அவுட் ஆகாது. குறிப்பிட்டு இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இங்கே வந்து நீங்கள் சென்டர் ஆஃப் மாஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தவறான ஆன்சர் வரும். இதை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் இன்னொரு வீடியோ வச்சுருக்கேன். சிம்பிள் வீடியோ தான், அதுக்கு லிங்க் நான் கீழே கொடுக்க போகிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பார்த்துக்கோங்க. ஆனால் சென்டர் ஆஃப் மாஸ் யூஸ் பண்ணால் தவறான ஆன்சர் தான் வரும். ஸோ இப்போ நியூட்டனுடைய இந்த ஒரு காம்ப்ளிகேட்டடான ஃபார்முலா வெறும் இங்கே ஒரு பாயிண்ட் ஆன் அன் ஆஸ்ட்ராய்டு, இங்கே ஒரு பாயிண்ட் ஆன் அன் ஆஸ்ட்ராய்டுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். அப்ளை ஆகாது, அதுக்கும் அப்ளை ஆகாது. ஸோ நியூட்டன் வந்து இந்த ஃபார்முலா GM1 M2/r² வந்து எக்ஸ்டெண்டட் பெரிய ஆப்ஜெக்ட்ஸு கொடுக்கவே இல்லை. இந்த ஃபார்முலா வந்து பாயிண்ட் பார்ட்டிகிள்ஸ்க்கு தான், துகள்கள், பார்ட்டிகிள்ஸ், பாயிண்ட் பார்ட்டிகிள்ஸ், அதுக்கு தான் அப்ளை பண்ணும். ஸோ இப்போ நியூட்டனுடைய அந்த ஒரு ஃபார்முலா வெறும் பாயிண்ட் பார்ட்டிகிள்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ராக்கெட் சயின்டிஸ்ட், மற்றபடி மற்ற ஃபிசிசிஸ்டும் பெரிய பெரிய ஆப்ஜெக்ட்ஸ் லைக் மார்ஸ் ஒரு 2 ஆஸ்ட்ராய்டுக்குள்ளேயே அவங்க வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக பண்ணுறாங்க. சென்டர் ஆஃப் மாஸ் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி முடியாது. சென்டர் ஆஃப் மாஸ் யூஸ் பண்ண முடியாது. எப்படி பண்ணுவாங்க? எப்படி பண்ணுவாங்கன்னா, இந்த ஆஸ்ட்ராய்டு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஓகே ஓகே, இங்கே ஒரு 100 பார்ட்டிகிள் இருக்குது. ஓகே, இங்கே ஒரு 100 பார்ட்டிகிள் இருக்குது. ஓகே, இங்கே இருக்க ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் இங்கே 100 பார்ட்டிகிள் டிஸ்டன்ஸ் இருக்கும். அதனால் வந்து மொத்தம் வந்து 100 × 100 10,000 டிஸ்டன்சஸ் இருக்குது. ஓகே, முதல்ல இந்த பார்ட்டிகிள் எடுத்துப்போம். அது ரெண்டுத்துக்கும் இடையில வந்து ஃபோர்ஸ் இந்த திசையில் இருக்குது. இந்த பார்ட்டிகளுக்கும் அந்த பார்ட்டிகளுக்கும் ஃபோர்ஸ் வந்து இந்த திசையில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு 10,000 ஃபோர்ஸஸ் இருக்கும். ஓகே, அப்போ அந்த 10,000 ஃபோர்ஸஸை வந்து இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே, இந்த 100 பார்ட்டிகிள்ஸ் மேலே 10,000 ஃபோர்ஸஸ் இருக்குது. எப்படின்னா இந்த 100 பார்ட்டிகிள்ஸில் ஒவ்வொரு பார்ட்டிகிள் மேலேயும் இங்கேருந்து 100 பார்ட்டிகிள் இருக்குது. அந்த மாதிரி மொத்தம் சேர்த்து 10,000 ஃபோர்ஸஸ் இருக்குது. அதனுடைய நெட் ஃபோர்ஸ் அப்படின்னா அதுக்கு வந்து வெக்டர் சம்னு பேர். அதை எடுத்துப்போம். அதை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்களா? இல்லை, அது வந்து இன்னொரு வீடியோவில். இதுக்கு மேலே என்னால் புரிஞ்சுக்க முடியாது. இல்லை, நிதானமாக நம்ம வந்து வெக்டர்ஸை பற்றி இன்னொரு
வீடியோவில் பேசிட்டு வெக்டர் சம் எப்படி இருக்கிறது அதெல்லாம் வந்து நம்ம பேச போகிறோம். ஏன்னா அதுலேயும் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஆஸ்ட்ராய்டுக்கு போயிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆஸ்ட்ராய்டை வந்து மில்லியன் பார்ட்ஸாக பிரித்தா கூட மில்லியன் இன்ட்டு மில்லியன் 10 to the power 12 10 to the power of 12 வெரி குட். உங்கள் மேத்ஸ் சூப்பராக இருக்குது. இங்கே 10 power 6 அங்கே 10 power 6 மல்டிப்ளை பண்ணால் 10 power 12 ஃபோர்ஸஸ் இருக்குது. 10 power ஃபோர்ஸஸ் வந்து ஓகே என்னுடைய லேப்டாப்லேயே கூட பண்ணிக்கலாம். வெக்டர் அடிஷன் கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் பில்லியன் பார்ட்டிகல்ஸ் போயிட்டோம்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வந்து பெரிய கம்ப்யூட்டர்ஸ் தேவைப்படும். நாசா சயின்டிஸ்ட் கிட்ட பெரிய கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. அவங்க யூஸ் பண்ணி ஏதோ பண்ணிப்பாங்க. பட் நியூட்டன் காலத்துலேயோ அந்த காலத்துல தான் கம்ப்யூட்டர் இல்லையே. அவங்களாம் என்ன பண்ணாங்க? அண்ட் அவருடைய இன்ட்ரெஸ்ட் ஆஸ்ட்ராய்டில் இல்லை. அவருடைய இன்ட்ரெஸ்ட் வந்து எர்த் அண்ட் சன், எர்த் அண்ட் மூன் அதுதான் அவருடைய இன்ட்ரெஸ்ட். அப்போ வந்து அதுக்குள்ளேயே வந்து கெப்லர் வந்து சொல்லிட்டாரு இப்படி வந்து எர்த்து பிளானட்ஸ் எல்லாமே வந்து சூரியனை சுற்றி வருதுன்ட்டு. இதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நியூட்டன் வந்து இந்த ஃபார்முலா எடுத்திருக்காரு. அப்போ என்ன பண்ணுறது? இந்த மாதிரி தான் பண்ண முடியுமா? முடியாது. சென்டர் மாதம் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். அண்ட் 10 to the power 12 கால்குலேஷன்ஸ் பண்ணுறதுக்கு கால்குலேஷன் கையால் அவர் பண்ணா கம்ப்யூட்டரும் கிடையாது. சூப்பர் கம்ப்யூட்டர் கால்குலேட்டரே கிடையாது, ஸ்லைட் ரூலும் கிடையாது. அப்போ ஈவன் மோர் அமேசிங். ஓகே. ஸோ இப்போ வந்து கவுஸ்னு இன்னொரு ஆசாமி உலகத்திலேயே ஒரு மிகச்சிறந்த மேத்தமெட்டிஷியன் சொல்லலாம். அவரை பற்றி நிறைய பேச போகிறோம். கவுஸ் வந்து ஒரு ரொம்ப அழகான தியரம் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அந்த தியரம் என்னென்னா, இது வந்து நீங்கள் பை த வே இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து 12ஆம் கிளாஸில் நீங்கள் இந்த தியரம் பற்றி கற்றுக்க போகிறீங்க, ப்ரூஃப் பார்க்க போகிறீங்க. கவுஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, பர்ஃபெக்ட்லி ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் இருந்தால் சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் எடுத்தாலே உங்களுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் வந்துடும். அந்த 10 power 12 அதெல்லாம் வருது இல்லையா, அந்த ஆன்சர் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அபாடா, much thankful to Gauss. Relief, exactly. So Gauss, அதனால் வந்து நம்ம வந்து எர்த் அண்ட் சன், எர்த் அண்ட் மூன் இதெல்லாம் வந்து பர்ஃபெக்ட் ஸ்பியராக யூஸ் பண்ணிக்கலாம். ஓ, அதனால ஸோ ஆஸ்ட்ராய்டுக்கு நம்மளால யூஸ் பண்ண முடியாது, பிகாஸ் ஆஸ்ட்ராய்டு எல்லாம் இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட். எக்ஸாக்ட்லி. பட் எர்த் வந்து ஒரு அழகான ஒரு ரவுண்ட் சாக்கர் பால் மாதிரி. இப்போ வந்து பசங்க வந்து கம்ப்ளீட்டாக கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இல்லை ஸ்கூலில் அவங்க கற்றுருக்காங்களே எர்த் கொஞ்சம் ஸ்குவாஷ். ஓகே, ஞாபகம் இருக்கா? இட்ஸ் an elliptical spheroid. எலிப்டிக்கல் ஸ்பெராய்டு ஏதோ ஒரு பேர் இருக்கு. ஆனால் நம்மளை பொறுத்த வரையிலையும் எர்த் ஒரு ஸ்பியர் தான். ஓகே, அந்த கரெக்ஷன்ஸ்லாம் நம்ம விட்டுடுவோம். ஓகே, எர்த்த ஸ்பியராக எடுத்துப்போம். ஓகே, நல்ல ஹாலம். ஓகே, ஸோ இப்படி ஸோ இப்போது என் மேலே இருக்க ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணணும்னா எர்த்துடைய சென்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எர்த்துடைய சென்டர்லேருந்து நான் இருக்கேன், எனக்கும் சென்டர் யூஸ் பண்ணிக்கலாமா? இருங்க வரேன். ஓகே, அந்த டிஸ்டன்ஸ் என்னது? எர்த்துடைய ரேடியஸ். ஓகே, நான் வந்து சர்ஃபேஸ் மேலே இருக்கேன்னா எர்த்துடைய ரேடியஸ். 4வது மாடியில் இருக்கேன், இருங்க அங்கே வரேன். ஓகே, நியூட்டனுடைய அந்த ஃபார்முலால G வந்து ஒரு ரொம்ப வீக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டீங்க. வீக் கான்ஸ்டன்ட், சின்ன கான்ஸ்டன்ட், ரொம்ப ஸ்மால் ஃபோர்ஸ். M1 M2 அது ரெண்டும் நியூமரேட்டர்ல இருக்கு. M1 எவ்வளோ? நம்ம எர்த்தோட மாஸ் தெரியும். M2 என்னுடைய மாஸ் எனக்கு தெரியும். இப்போ பை r². இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க r² டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஆப்ஜெக்ட்ஸ். அது ரெண்டும் பர்ஃபெக்ட் ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்டாக இருந்ததுன்னா அதோடைய சென்டர் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டீங்க. இப்போ இந்த எர்த்துக்கும் எனக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை இப்போ எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? இன் அதர் வேர்ட்ஸ், நான் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்பியர் இல்லை. எர்த்து சென்டர்லேருந்து சர்ஃபேஸ் இது எர்த், நான் சர்ஃபேஸ் கிட்ட தான் இருக்கேன். அது வந்து 6400 கிலோமீட்டர். அதை வந்து இன்னொரு 1000 மல்டிப்ளை பண்ணால் தான் மீட்டர்ஸ் வரும். என்னுடைய ஹைட்டு வந்து ஒரு 1.5 மீட்டர்ஸ் ஏதோ ஒன்று இருக்குது, மீட்டர்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து கம்ப்ளீட்லி நெக்லிஜிபிள். ஸோ இவங்க எர்த்து எடுத்துருந்தீங்கன்னா ஸ்கேல் ட்ராயிங் நீங்கள் போட்டேன்னா ஒரு புள்ளி வச்சேன்னா அது ஒரு சிட்டி ஆல்மோஸ்ட். ஸோ அதுக்குள்ள அந்த சிட்டிக்குள்ள ஒரு தெருவில் ஒரு யானை ஒரு யானை இருந்ததுன்னா யானையோட சின்னவன் தான். ஓகே, இந்த ப்ராப்ளமில் வந்து என்ன பாயிண்ட் பார்ட்டிகுலர் ட்ரீட் பண்ணுறதுல தவறே இல்லை. ஸோ கம்பேர் டு த எர்த், compared to the center of the earth to surface radius of the earth, I am a point particle. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து கேட்கலாம், ஸோ எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்ட்ஸுக்கு டிஸ்டன்ஸுக்கு அர்த்தம் உண்டான்னு கேட்டால் அதுக்கு ஆன்சர் வந்து எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்ட்ஸ் ரொம்ப தூரம் இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 2 வீடு ரொம்ப 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 தூரத்தில் இருந்து, ஒன்று வந்து நீங்கள் டெல்லியில் வச்சுப்போம், ஒன்று வந்து சென்னையில் வச்சுப்போம். கம்பேர் டு த டிஸ்டன்ஸ் ஸ்கேல் ட்ராயிங் பார்த்தோன்னா இது 2 புள்ளி தான். ஸோ அப்போ வந்து எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்ட்ஸ் நீங்கள் வந்து புள்ளியாக ட்ரீட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்ட்ஸ் நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ் டிஃபைன் பண்ணலாம். எப்போ பண்ணலான்னா
ரொம்ப தூரமாக இருக்கிறச்சே பண்ணலாம் அந்த 2 ஆப்ஜெக்ட்ஸும். இப்போ வந்து என்ன வந்து ஒரு பாயிண்ட் பார்ட்டிக்கலாக எடுத்துப்போம், எர்த்தோடைய மாஸ் போட்டுட்டோம், நடுவில் வந்து என்ன போடணும், டிஸ்டன்ஸ் பை r², r வந்து ரேடியஸ் ஆஃப் எர்த் போட்டுப்போம். இப்போ நான் வந்து 4வது மாடியில் இருக்கேன், சர்ஃபேஸில் இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல, இங்கேருந்து 4வது மாடி கூட கம்ப்ளீட்லி நெக்லிஜிபிள் கம்பேர்ட் டு எர்த்ஸ் ரேடியஸ். ஓகே, அதனால் வந்து இப்போ வந்து சர்ஃபேஸ் கிட்டே இருக்க பொருள்கள் 8வது மாடியோ 10வது மாடியோ 36வது மாடியோ இட் டசன்ட் மேட்டர், இந்த ரேஞ்சுக்கு வந்து நீங்கள் வந்து ரேடியஸ் ஆஃப் எர்த் வந்து r²க்கு எடுத்துக்கலாம். ஸோ நான் தரையில் நின்றாலும் எம்பயர் ஸ்டேட் பில்டிங் மேலே நின்றாலும் அந்த 6,400 கிலோமீட்டர்ஸ் ஸ்கொயர்ட் வில் பி த r². கரெக்ட், அவ்வளோதான். கரெக்ட். ஸோ இப்போ ஃபார்முலா வந்து நம்மளுக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிருது. G வந்து 6.7 × 10⁻11, M1 வந்து எர்த்தோட மாஸ் 6 × 10⁻24 kilograms, M2 வந்து என்னுடைய மாஸ் 85 kilograms, டினாமினேட்டர் R வந்து 6,400 kilometers, அது வந்து நீங்கள் வந்து மீட்டர்ஸாக மாற்றணும், மல்டிப்ளை பை 1000. ஸோ 6,400 × 1000 the whole thing squared. இது எல்லாத்தையும் போட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? என்னுடைய வெயிட். கரெக்ட், என்னுடைய வெயிட் கிடைக்கும். உங்கள் வெயிட்? என்னுடைய வெயிட் வந்து நீங்கள் 85 kilograms இல்லை. ஸோ அது வந்து என்னுடைய வெயிட் கொடுக்குறது. ஞாபகம் வச்சுக்கோங்க, வெயிட்னா பூமி என்னை இழுக்கிற ஃபோர்ஸ், விசை. ஸோ இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், என்னுடைய வெயிட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருது. இப்போ இந்த புக்குடைய வெயிட் கால்குலேட் பண்ணணும்னு என்ன பண்ணுறது? இந்த மாஸ் 2 அப்படின்னு M2 அப்படின்னு நம்ம போட்டோமே, அந்த M2ல இந்த புக்குடைய மாசை போட்டு மறுபடியும் கால்குலேட் பண்ணுவோம். இந்த பென்சிலோட இந்த கண்ணாடியோட மாஸ் வெயிட் கால்குலேட் பண்ணோம்னா பேசிக்கலி அந்த ஃபார்முலால M2ல எந்தெந்த பொருள் எடுத்துக்கிறோமோ அந்தந்த பொருளுடைய மாசை போடணும். ஆனால் ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸ் G அதே டேர்ம் தான். M1 வந்து எர்த்தோடைய இதுதான், r² வந்து 6,400 × 1000 ஸ்கொயர் தான். திருப்பி அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ இந்த Gm1/r² அதை முதல்ல கால்குலேட் பண்ணி பாக்கெட்டில் போட்டுக்கலாம். பாக்கெட்டில் போட்டுட்டேன்னா அந்த நம்பர் எடுத்து என்னுடைய மாசை மல்டிப்ளை பண்ணால் என்னுடைய வெயிட் கிடைக்கும். புக்குடைய மாசால் பெருக்கினா புக்குடைய வெயிட் கிடைக்கும், கண்ணாடியோட மாசால் பெருக்கினா கண்ணாடியோட வெயிட் கிடைக்கும். அந்த நம்பர் வந்து G மாஸ் ஆஃப் தி எர்த் டிவைடட் பை ஸ்கொயர் ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் தி எர்த். அதுக்கு வந்து ஒரு லெட்டர் கொடுக்கலாம், ஸ்மால் g. அந்த நம்பர் நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா அது வந்து 9.8 அப்படின்னு வருது. 9.8 meters/s² வந்து நிற்கிறது. யூனிட்ஸை பற்றி இன்றைக்கி கவலைப்படாதீங்க. இதுதான் நம்ம ஸ்கூலில் வந்து சாதாரணமாக எங்கள் ஃபிசிக்ஸ் டீச்சர் வந்து எதை கிடைச்சாலும் மல்டிப்ளைட் பை 10 அப்படின்னு ஒன்று சொல்லிவிடுவாங்க. 9.8 வந்து பண்ணுறதுக்கு பதிலாக 10 வச்சுப்போம். ஓகே, கொஞ்சம் கால்குலேஷன் ஈஸியாக்கிறதுக்கு. அப்சல்யூட்லி. ஸோ நம்மளும் 10 தான் யூஸ் பண்ண போகிறோம். பட் இப்போ பாயிண்ட் அவுட் பண்ணுறேன், இந்த நம்பர் வந்து 9.8. ஸோ இப்போ இந்த புக்குடைய வெயிட் ஒன்றுனா இதனுடைய மாசம் 9.8ஆல் பெருக்குங்க. இப்போ என்னுடைய மாஸ் வந்து 85 kilograms, 9.8க்கு பதிலாக 10ஆல் பெருக்கினீங்கன்னா 850 newtons வந்து நிற்கிறது. அதான் என்னுடைய வெயிட். ஸோ அதனால் வந்து இப்போ ஒரு சின்ன ஃபார்முலா கிடச்சிடுது. Gm1m2/r²க்கு பதிலாக வெயிட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வந்து மாஸ் இன்டூ G, இந்த ஸ்மால் g mgன்னு கிடச்சிடுது. ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த நம்பர் வந்து எங்கே யூஸ் பண்ணணும்னா எர்த்துடைய சர்ஃபேஸ் கிட்ட இருக்க பொருள்களுக்கு மட்டும்தான். சர்ஃபேஸ் ஆஃப் த மூனில் இந்த நம்பர் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா எர்த்துடைய மாஸ் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். 9.8 கால்குலேட் பண்ணுறச்சு எர்த்துடைய மாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜூபிட்டர் மேலே யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா ஜூபிட்டரோட மாஸ் நான் யூஸ் பண்ணல. சரியா? ஸோ இதை வந்து இந்த ஃபார்முலா வந்து mg, அந்த ஃபார்முலா வந்து இனிமேல் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் அ வெயிட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். இப்போ ஸ்கூலில் ஜிக்கு என்ன சொல்லுவாங்க? 9.8 meters/s². அதுக்கு வந்து ஸ்கூலில் வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு சொல்லுவாங்க. கரெக்ட். ஓகே, அது ஏன் சொல்கிறாங்கன்னா 2 விஷயம் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதோட வந்து இந்த ஸோ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி என்னன்னா, இப்போ mg வந்து ஒரு பொருளுடைய வெயிட், எர்த் வந்து அதை mg ஃபோர்ஸில் எடுக்கிறது. அதை ரிலீஸ் பண்ணிட்டேன்னா வேறு ஒரு ஃபோர்ஸும் இல்லைன்னா mg அதனுடைய ஃபோர்ஸ் நியூட்டன் 2வது விதி பிரகாரம் இஸ் ஈக்குவல் டு ma. ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். mg இஸ் ஈக்குவல் டு ma போட்டிங்கன்னா m and m கேன்சல் ஆகுது. ஆக்சலரேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஜின்னு வந்து நிற்கிறது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா மாஸ் கேன்சல் ஆகிடுது. 2 விஷயம் தெரியுது, மாஸ் கேன்சல் ஆகிடுது. அப்படின்னா இப்போ வந்து புர்ஜ் கலீஃபாவில் போயிட்டு ஏர் ஃபிக்ஷன் இப்போ எடுத்துப்போம், இன்றைக்கி எடுத்துருவோம்.
புர்ஜ் கலிஃபாலேருந்து என்ன மாதிரி ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சர், ஒரு ஸ்கூல் பஸ் ரெண்டுத்தையும் ட்ராப் பண்ணீங்கன்னா ஒரே ஆக்சலரேஷன் 9.8 மீட்டர் per second ஸ்கொயரில் வந்து விழும். ஸோ விழுச்சு எல்லா பொருளுடைய ஆக்சலரேஷன் வந்து 9.8 மீட்டர்ஸ் per second ஸ்கொயர். அதனால் வந்து acceleration due to gravity-ன்னு சொல்லிடுவோம். acceleration due to gravity for this book or that object அப்படின்னு சொல்லாமல் acceleration due to gravity 9.8ன்னு சொல்லிட்டு ஸ்கூலில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா mg force of gravity, g வந்து acceleration due to gravity, அது கரெக்ட் தான். ஸோ இதோட g m1 m2 by r squared ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப வருஷம் கழித்து எனக்கு ஃபைனலி அந்த ஜி குட்டி ஜி வந்து ஏன் 9.8 மீட்டர்ஸ் per செகண்ட் ஸ்கொயர்ட் அப்படின்னு இப்போ ஃபைனலாக புரிஞ்சுது. ஐ ஹோப் உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு. த பசில் தட் யூ வாண்ட் டு லீவ் வித், ஒரு பசில் கொடுக்குறேன், நீங்கள் திங்க் பண்ணுங்கள். ஓகே, பிஃபோர் ஐ சே வணக்கம், ஒரு சின்ன பசில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ வந்து உங்கள் வெயிட் சந்திரமண்டலத்தில் எவ்வளோ இருக்கும், எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? அதே ஃபார்முலா. ஏன்னா யூனிவர்சல் கிராவிட்டி. ஓகே, உங்கள் வெயிட்டு ஜூபிட்டர் மேலே எவ்வளோ இருக்கும்? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் இப்போ நான் வந்து என்னுடைய மாஸ் வந்து பூமியில், சந்திரமண்டலத்தில், ஜூபிட்டரில் எல்லா இடத்துலையும் 85 kg தான். ஆனால் என்னுடைய வெயிட் மாறும். அந்த வெயிட்டை எப்படி கால்குலேட் பண்ணுறது, இதான் பசில். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். தேங்க்யூ, குட் பை, வணக்கம். வணக்கம்.